ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைன்வே மெட்டீரியல்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நடந்து முடிஞ்ச 2019 குரூப் 4 எக்ஸாம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து ஜியோகிராஃபி வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்கனாமிக்ஸில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ அது என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து கவர் ஆகிருக்கு, ஸோ புக்ஸ்லேருந்து தான் வந்திருக்கா, புக்ஸ்லேருந்து வெளியிலேருந்து அவுட் ஆஃப் சோர்ஸஸ்லேருந்து வேறு எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து சஜஷன்ஸ் மட்டும் கொடுக்கப்பேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம். ஸோ இது வந்து நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சது தான். ஓகேங்களா. ஸோ வந்து சென்னை தான். ஸோ இது எந்த டாப்பிக்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, தொழிலகங்கள்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து வர்ற டாபிக் தான் இது. ஸோ செகண்ட் ஒன்று, இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது. இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது. ஸோ ஆன்சர் வந்து 6 நிலைகள். ஸோ இது டேரெக்டாக எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 11th எக்கனாமிக்ஸ் புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்திய பொருளாதாரம் சொல்லிட்டு ஒரு யூனிட்டு. ஸோ அந்த யூனிட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த இது ரீட் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிச்சிருக்க முடியும். ஸோ அடுத்து தேர்ட் ஒன்று, ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. ஸோ என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஜூலை 1, 2017. ஸோ ஜூலை 1, 2017. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டைரெக்டாகவே புக்லேயும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 6th to 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுலேயும் இருக்குது. 11th 12th இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த புக்லேயுமே வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து, 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ வந்து இது வந்து ஆன்சர் வந்து சிறு பிளவு ஆண்டு. ஓகேங்களா. ஸோ பெரும்பிரிவினை ஆண்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுனா என்னன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த மக்கள் தொகை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இதில் வரும். ஸோ இது வந்து ஜியோகிராஃபிலையுமே நமக்கு வந்து கவர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு யூனிட் வந்து நீங்கள் இந்த ஒரு டாபிக் வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜியோகிராஃபிக்கும் வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதிலேருந்து வேறு எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம்னா, ஸோ ஒரு 2017 வந்து மக்கள் தொகையில் அதிகமாக வந்து மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது, குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது, மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கிற ஸ்டேட் எது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கடுத்து, மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது. மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில்னு பார்த்தோம்னா மேகாலயா. ஸோ இது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிரதமர் நரேந்திர மோடி தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 2014. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த இது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி போக்குவரத்து அப்படின்ற ஒரு டாபிக் வந்து ஜியோகிராஃபியில் வந்து இருக்குது. ஸோ வந்து அதே இதுதான் வந்து இந்த இதுலேயே வந்துருக்கு. இதுலேயே வந்து அந்த ஜியோகிராஃபி இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு க்ரோத் ஆகிற ஒரு ஸ்டேஜஸ் தான். ஓகேங்களா. ஏன்னா இப்போ கூட வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க, எல்லாமே வந்து தனியாருக்கு வந்து தரை வார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ அது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவும் வர கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த கொஸ்டின். அதுக்கடுத்து, மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜல் சக்தி அபியான். ஜல் சக்தி அபியான். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த ஒவ்வொரு திட்டங்கள்லாம் வந்து அறிவிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதோட அந்த திட்டங்கள்லாம் நீங்கள் வந்து கிளியராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்து தெரியும். அதுக்கடுத்து, ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள். ஓகேவா. ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். இது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த திட்டத்தோட மெயின் நோக்கமே. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ ஏதாவது வந்து ஒரு ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் அந்த சலுகைகள் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இடைத்தரகர்கள்லாம் வந்து யாருமே இல்லாமல் டைரெக்டாக வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து இது பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறது எதுக்குன்னா, நம்மளை வந்து ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து வருமானம் வந்து எவ்வளோ வருது, இவங்களோட பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் வந்து இப்படிலாம் இருக்குது, ஸோ எவ்வளோ பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி திட்டம்லாம் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறது. எல்லாமே வந்து இந்த டிஜிட்டலைஸ்டாக ஆக்கணும் என்ற அந்த ஒரு ரீசன்ஸுக்காக தான் இதெல்லாம். ஸோ அதுக்கடுத்து, இந்திய அளவில் சென்னை
மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஷ் நகரமாகும். இந்திய அளவில் பார்த்தோம்னா சென்னை வந்து 6வது இது. ஓகேங்களா? ஸோ இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஷ் நகரம் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2019 வந்து கேட்டிருக்காங்க. 2018 வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, முதல்ல வந்து ஒய்ஃபை வசதி வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து பெங்களூரில். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 2018 வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 19 வந்து இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2020 எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 2017-18 தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் எவ்வளவு? ஸோ $2,200. ஓகேங்களா? ஸோ 2017-18 வந்து நம்ம தமிழ்நாடோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ எக்ஸாம் நடந்தது வந்து 2019, ஆனால் அவங்க கேட்டிருந்தது வந்து 2017 and 18 அதோட இது. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இப்போ 23 வந்து எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 21, 22, 20 இந்த 3 இதையும் வந்து படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஐடியாஸ் தான் உங்களுக்கு. அதுக்கடுத்து எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது? August 15, 2014. ஓகேங்களா? ஸோ 2014 சுதந்திர தினத்தப்போ தான் வந்து இது வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ 2 திட்டம் வந்து மெயினாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து இது இந்த ஸ்வச் பாரத் அபியான் திட்டம் வந்து, இன்னொன்று வந்து நிதி ஆயோக். ஓகேங்களா? ஸோ அந்த பிரதமர் நரேந்திர மோடி தான் அது வந்து அனௌன்ஸ் பண்ணது. அந்த 2 திட்டம் தான் வந்து அந்த சுதந்திர தினத்தப்போ அனௌன்ஸ் பண்ணது. ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து G20 கண்காணிப்பு குறியீட்டின்படி 2020 ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஷாக இருக்கும். G20 கண்காணிப்பு குறியீட்டின்படி 2020 ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஷாக இருக்கும். ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தா 7.50. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொரு இந்த அமைப்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு பெர்சன்டேஜஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏசியன் வங்கிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ஸோ இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் ரேட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகிறது அப்கமிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இது. ஸோ இதில் வந்து வேறு என்னென்ன இந்த ஒவ்வொரு பேங்க்கும் வந்து ஒவ்வொரு பெர்சன்டேஜஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ ரேஞ்சஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் வந்து அடிச்சிருக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு 11 கொஸ்டின்ஸ் தான். ஸோ ரொம்பவே வந்து ஈஸியானது தான். ஸோ டேரெக்டாக புக்கில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளால் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து அடிச்சிருக்க முடியும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் வந்து சாலிடாக வந்து ஒரு 9 கொஸ்டின்ஸ் வந்து அடிச்சிருக்க முடியும். ரிமைனிங் அந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட எப்படி சொல்கிறது மக்கப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் வந்து அது வந்து இது பண்ணியிருக்கவே முடியாது. நீங்கள் புரிஞ்சு இது பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அடிச்சிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சிம்பிளான லெசன்ஸ் தான். ஆனால் வந்து நம்ம வந்து புரிஞ்சால் மட்டும்தான் இந்த எக்கனாமிக்ஸ்லாம் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.